தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. வணக்கம் நேயர்களே, தந்தையின் பாட்காஸ்ட் தொகுப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம அடிக்கடி செய்திகளில் இந்த முக்கிய பிரமுகருக்கு Z பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கு, Y பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்குன்னெலாம் பார்ப்போம். மிக சமீப உதாரணமாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு Y பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டதையும் நம்ம செய்திகளில் பார்த்துருப்போம். செய்திகளில் X பிரிவு Y பிரிவுன்னு ஒரு வார்த்தையில் கடந்து போகிற நாம அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குது, எவ்வளோ பணம் இருக்குன்னு தான் தெரிஞ்சுக்கிறதுல. அதை பற்றியெல்லாம் தான் இந்த தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதன்படி சமூகத்தில் வெவ்வேறு நிலைகள் இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தலை பொறுத்து வெவ்வேறு நிலையிலான பாதுகாப்பானது வழங்கப்படும். அப்படி எந்தெந்த நிலைகளில் இந்த பாதுகாப்பு பிரிவுகள் இருக்குன்னு பார்த்தோம்னா எக்ஸ் பிரிவு, ஒய் பிரிவு, ஒய் பிளஸ் பிரிவு, Z பிரிவு, Z+ பிரிவு, இதுக்கெல்லாம் உச்சகட்டமாக SPG என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப், சிறப்பு பாதுகாப்பு குழு உள்ளிட்ட இத்தனை குழுக்கள் பாதுகாப்பு பணியில் இருக்காங்க. நாடெங்கிலும் சுமார் 19,467 பேருக்கு இந்த பாதுகாப்பானது வழங்கப்பட்டு வருது. இதில் 66,043 பாதுகாப்பு வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இவ்வளவு எண்ணிக்கையும் தாண்டி பார்த்தீங்களன்னா தங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னே சிலர் தனிப்பட்ட நபர்களும் அப்ளை பண்ண முடியும். இதுக்காக ஒரு மிகச்சிறந்த உதாரணம்னா இந்தியாவோட முன்னணி தொழிலதிபர்களான முகேஷ் அம்பானியும் கௌதம் அதானியும், இவங்க 2 பேருமே பர்சனலாக அவங்க சைட்லேருந்து விடுக்கப்பட்ட கோரிக்கையின் பேரில் Z+ பாதுகாப்பு வழங்கப்படுது. இதுக்கு அவங்களே வருஷத்துக்கு 20 லட்சத்துக்கும் மேலே கட்டணமாக மத்திய அரசுக்கு செலுத்திக்கிட்டு வராங்க. ஸோ அவங்க இந்தியாவில் இருக்கும்போதும் சரி, வெளிநாட்டுக்கு போகும்போதும் சரி, அவங்களுக்கு அரசு தரப்பிலிருந்து Z+ பாதுகாப்பு எப்பயுமே உண்டு. ஸோ வெவ்வேறு நிலைகள் இருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு பிரிவுகளை பற்றி ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் முதல்ல எக்ஸ் பிரிவு. இது ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு பாதுகாப்பு பிரிவுங்க. இதில் சம்பந்தப்பட்ட நபருக்கு மிக குறைந்த அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் இந்த பாதுகாப்பானது வழங்கப்படுது. இதில் கமாண்டோக்கள் யாரும் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுறதுல 2 போலீசார், அதுவும் ஆயுதமேந்திய போலீசார் தனிப்பட்ட அளவில் பாதுகாப்புக்காக கூட இருப்பாங்க. முடிஞ்ச அளவு சம்பந்தப்பட்ட நபரோடு அவருடைய வாகனத்திலே தான் இவங்க பயணிப்பாங்க. ஒருவேளை அந்த ஆப்ஷன் இல்லைன்னா அவங்களுக்கு தேவையை கருதி 1 அல்லது 2 வாகனங்கள் வழங்குவதற்கான வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ இது ஒரு பேசிக்கான ஒரு பாதுகாப்பு அம்சம்ன்றதுனால நாட்டில் நிறைய பேருக்கு இந்த எக்ஸ் பிரிவு பாதுகாப்பானது வழங்கப்பட்டுட்டு வருது. அடுத்து ஒய் பிரிவு பாதுகாப்பு. இப்போது தாவேக தலைவர் விஜய்க்கு வழங்கப்பட்டிருக்கிறதும் இந்த ஒய் பிரிவு பாதுகாப்புக்கு தான். சற்று குறைந்த அச்சுறுத்தல் கொண்ட நபர்களுக்கு மட்டும்தான் இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படுது. அதனாலவே நாடெங்கிலும் நிறைய விஐபிகளுக்கு இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பானது கிடைச்சிட்ருக்கு. இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 2 கமாண்டோக்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவாங்க. இவங்களோடு சேர்த்து மொத்தம் 8 ஊழியர்கள் பாதுகாப்பு பணியில் இருக்காங்க. இதில் 2 பேர் தனிப்பட்ட அளவிலான பாதுகாப்பு அலுவலர்களாக செயல்படுவாங்க. இந்த பிரிவை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 2 வாகனங்களும் இவங்களுக்கு கொடுக்கப்படும். அதோட மாசத்துக்கு 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த பிரிவுக்கு செலவு செய்யப்படுது. அடுத்து Y+ பிரிவு பாதுகாப்பு. மாடரேட்டான, அதாவது மிதமான அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த Y+ பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படுது. ரொம்ப கான்ட்ரவர்சியில் சிக்கக்கூடிய செலிபிரிட்டிஸ், விஐபிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த லிஸ்ட்டில் மேஜராக கவர் ஆகிடுவாங்க. இந்த Y+ பாதுகாப்பு பிரிவை பொறுத்த வரைக்கும் 2 to 4 கமாண்டோக்கள் உள்ளிட்ட 11 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுறாங்க. இதில் 3 பேர் தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரிகளாகவும் நியமிக்கப்படுறாங்க. இவங்களோட வசதிக்காக 2 முதல் 3 வாகனங்கள் வரைக்கும் வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் மாதத்துக்கு 15 லட்சம் ரூபாய் இந்த பிரிவு பாதுகாப்புக்காக செலவு பண்ணப்படுது. இந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய இம்பார்ட்டன்ட் செலிபிரிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி சர்ச்சையில் மாற்ற MP கங்கனா ரணாவத், ரொம்ப ஃபேமஸான நடிகையும் கூட, அவங்க இந்த Y+ கேட்டகரி லிஸ்ட்டில் தான் வராங்க. அடுத்து Z பிரிவு பாதுகாப்பு. ஒப்பீட்டளவில் கொஞ்சம் அச்சுறுத்தல் அதிகமாக இருக்கக்கூடிய VVIPக்கள் எல்லாம் இந்த Z பிரிவு பாதுகாப்பு கேட்டகரியில் வருவாங்க. நம்ம அடிக்கடி செய்திகளில் கேட்கக்கூடிய ஒரு பேராகவும் இருக்கிறது இந்த Z பிரிவு பாதுகாப்பு பிரிவு. ஏன் அப்படின்ட்டு பார்க்கும்போது இந்த பிரிவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்டென்ஷனே கிடைக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. 4 to 6 NSG கமாண்டோக்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுறாங்க. இவங்களோடு சேர்த்து மொத்தம் 22 போலீசார் பாதுகாப்பு பணியில் இருப்பாங்க. இதில் 3 அதிகாரிகள் தனிப்பட்ட அளவிலான பாதுகாப்பு பணிகளையும் ஈடுபடுத்தப்படுவாங்க. இவங்களுக்கு ஒரு புல்லட் ப்ரூஃப் வாகனம் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட வாகனங்களும் இவங்களோட தேவைக்காக வழங்கப்படுது. மாசத்துக்கு 16 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த பாதுகாப்பு பிரிவுக்கு செலவு பண்ணப்படுது. இந்த லிஸ்ட்ல யார் யார் முக்கியமான செலிபிரிட்டிஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பதஞ்சலி நிறுவனர் பாபா ராம்தேவ், நடிகர் அமீர் கான் உள்ளிட்ட பிரபலங்களுக்கெல்லாம் Z பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படுது.
அடுத்து நாம் பார்க்க போகிறது Z+ பாதுகாப்பு பிரிவு. நாட்டில் இருக்கக்கூடிய ஒப்பீட்டளவில் மிக குறைந்த நபர்களுக்கு வழங்கக்கூடிய, அதுவும் VVVIPக்களுக்கு தான் இந்த Z+ பாதுகாப்பானது வழங்கப்படுது. இந்த பாதுகாப்பு பிரிவை பொறுத்த வரைக்கும் 10க்கும் மேற்பட்ட கமாண்டோக்கள் உள்ளிட்ட 55 பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுறாங்க. இதில் அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய அந்த VVVIPக்கு தனிப்பட்ட பாதுகாப்பு அதிகாரியாக யார் நியமனம் செய்யப்படுறாங்க, எத்தனை பேர் நியமனம் செய்யப்படுறாங்க, இந்த தகவல் எல்லாம் கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருக்காங்க. வெளியில் பகிரப்படாத ஒரு தகவலாகத்தான் இருக்கிறது. இந்த டீம் ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவ்ன்றதுனால 5க்கும் மேற்பட்ட புல்லட் ப்ரூஃப் வாகனங்கள், குண்டு துளைக்காத வாகனங்களும் இவங்களுடைய வசதிக்காக வழங்கப்படுது. இந்த பிரிவுக்கு மட்டுமே மாதத்துக்கு 33 லட்ச ரூபாய் வரைக்கும் செலவு செய்யப்படுது. இந்த பாதுகாப்பு யார் யாருக்கு கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான VVVIPs ஆன மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட பிரமுகர்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி அம்பானி, அதானி இவர்களுக்குமே கூட இந்த Z+ பாதுகாப்பானது வழங்கப்படுது. இந்த Z+ பாதுகாப்பு வச்சிருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்கு போகிறாங்கன்னா முன்கூட்டி அவங்க தகவல் சொல்லி அந்த மாநிலத்தில் இதற்கான ஒரு குழு தயார் நிலையில் வச்சுக்கிறதுக்கு ஏதுவாக தான் செயல்படணும். இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பு பிரிவாக தான் இந்த Z+ பாதுகாப்பு பிரிவானது இருக்கிறது. இந்த லிஸ்ட்டில் வரக்கூடிய VVIPs அப்படின்றதை தாண்டி ஹை அலர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரிவாகவும் இந்த Z+ பிரிவு பாதுகாப்பு இருக்குது. மற்ற பிரிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா, இந்த Z+-ஐ பொறுத்த வரைக்கும் 24 மணி நேரமும், வாரத்தில் 7 நாளும், வருஷத்தில் 365 நாளும் ஃபுல் கன்ஸ்ட்ரக்டட் பாதுகாப்பு கோட்டைக்கு நடுவில் தான் இந்த நபர்களுடைய நடமாட்டம் இருக்கும். இந்த Z+ பாதுகாப்பு பிரிவை பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னா, இதில் இருக்கக்கூடிய கமாண்டோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒப்பீட்டளவில் பயங்கரமான ட்ரெயின்டான கமாண்டோக்கள், அதாவது பல்வேறு தற்காப்பு கலை பயிற்சிகள் எல்லாம் பெற்ற கமாண்டோக்கள், ஆயுதம் ஏந்தாத போர் பயிற்சியும் இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே எக்ஸ்க்ளூசிவான நபர்கள் தான் இந்த Z+ பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவாங்க. அடுத்ததா SPG, ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்னு சொல்லக்கூடிய சிறப்பு பாதுகாப்பு குழு. இது பிரதமருடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு குழு. மற்ற பாதுகாப்பு பிரிவுகள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த 1960களில் இந்த நக்சல் அச்சுறுத்தல்லாம் இருந்துச்சு இல்லையா, அந்த டைம்ல இருந்தே நடைமுறையில் இருக்கக்கூடிய, நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட பாதுகாப்பு பிரிவுகள். ஆனால் இந்த SPG-யை பொறுத்த வரைக்கும் 1988க்கு பிறகு தான் இது நடைமுறைக்கு வந்தது. ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரதமர் தான் முழுக்க இந்த SPG-யோட ஃபோக்கஸ். அதனாலவே இதில் எத்தனை கமாண்டோக்கள் பணியில் இருக்காங்க, மொத்தம் எத்தனை பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுறாங்க, அவங்களோட கான்வாய் எப்படி இருக்கும், இந்த மாதிரி எந்த தகவலுமே வெளியில் வராது. எல்லாமே கிளாசிஃபைடு இன்ஃபர்மேஷன். ஆனால் வருஷத்துக்கு 500 கோடிக்கு மேலே இந்த பாதுகாப்பு பிரிவுக்கு செலவு பண்ணப்படுது. பிரதமர் மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த நபர்களுக்குமே கூட இந்த பாதுகாப்பானது நீட்டிக்கப்படுது. ஆனால் அவருடைய குடும்பத்தினர் அவங்க ஆப்ட் அவுட் பண்ணணும்னு விருப்பப்பட்டாங்களன்னா அது விலக்கி கொள்ளப்படும். அந்த ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஆனால் பிரதமரை சுற்றி எப்பயுமே விலக மாட்டாங்க. அவர் இங்கே தமிழகம் வந்தாலும் சரி, டெல்லியிலேயே இருந்தாலும் சரி, இல்லை வெளிநாட்டுக்கு போனாலும் சரி, எப்பயுமே SPG பிரிவினர் பிரதமருடைய பாதுகாப்பு அரண்களாக செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். இப்போ நம்ம பார்த்த Xல இருந்து SPG வரைக்குமான வெவ்வேறு நிலையிலான பாதுகாப்பு பிரிவுகளை தாண்டி இன்னொரு பாதுகாப்பு பிரிவும் இருக்குது. அது PBG, பிரசிடென்ட்ஸ் பாடிகார்டு, குடியரசுத் தலைவருடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒரு குழு. இந்த குழுவிலிருந்து தனிச்சு செயல்படக்கூடிய பாராட்ரூப்பர்கள் நிறைய பேரை உள்ளடக்கிய ஒரு பிரத்யேக குழுவாக இருக்குது. பல ஆண்டு காலமாக நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு குழு. குடியரசுத் தலைவருடைய பாதுகாப்பை உறுதி செய்வது மட்டும்தான் இவர்களுடைய ஒரே பணி. ஸோ ஆயிரக்கணக்கான செலிபிரிட்டிஸ்க்கு வெவ்வேறு நிலையிலான பாதுகாப்பு வழங்கக்கூடிய இந்த பிரிவுகள், அதில் பணியாற்றக்கூடிய ஆயிரக்கணக்கான பாதுகாப்பு வீரர்கள், கமாண்டோக்கள், அவங்களுக்கான தனிப்பட்ட செலவு, கான்வாய்க்கான செலவு, ஆயுதங்களுக்கான செலவு, இதெல்லாம் யார் பார்த்துப்பா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. தனிப்பட்ட அளவில் செக்யூரிட்டி வேணும்னு கேட்டு அப்ளை பண்ணுறாங்க இல்லையா, அவங்களோட செலவு அவங்களே பார்த்துப்பாங்க. மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் பட்ஜெட் போடும்போதே இந்த பாதுகாப்பு பிரிவுகளுக்கு ஒரு சர்டைன் அமௌண்ட்டை ஒதுக்கிடுவாங்க. அதிலிருந்து தான் இந்த பிரிவுகளுக்கு செலவு செய்யப்படுது. ஸோ இந்த தொகுப்பில் இவ்வளோ நாள் நமக்கு தோணின சந்தேகங்கள்லாம் கிளாரிஃபை ஆயிருக்கும் நான் நம்புகிறேன். மீண்டும் மற்றொரு தொகுப்பில் இணையலாம். தங்கம், வைரம், வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு, வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு.